உலக மக்கள் எல்லோருக்கும் தமிழ் பெண்ணின் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு அவரைக்காய் வச்சு ஒரு பொரியல் செஞ்சு காட்ட போகிறேன். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச பொரியலாக கூட இருக்கலாம். ஆனால் நான் புதுசாக சமையல் கற்றுக்கிறவங்களுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன். புதுசாக காலேஜ் போகிறவங்க, புதுசாக கல்யாணம் ஆனவங்க, பசங்களுக்கு புதுசாக சமைக்கிறவங்களுக்காக இந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன். வேணுன்றவங்க பாருங்க, வேணான்றவங்க ஸ்கிப் பண்ணிட்டு போகலாம். வாங்க இப்போ நம்ம அவரைக்காய் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது எங்கள் வீட்டு தோட்டத்தில் புதுசாக பூத்திருக்க செம்பருத்தி பூ, பிங்க் கலர் பூ. எப்படி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ அவரைக்காய் பொரியல் சாதாரணமாக எல்லாரும் செய்கிற மாதிரி தான் நான் செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போய் அவரைக்காய் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே வர பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. இது நான் அவரைக்காய், பட்டை அவரைக்காய் எடுத்திருக்கேன். அவரைக்காயிலே நிறைய டைப் இருக்குது. இதில் நான் பட்டை அவரைக்காய் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பெரிய அவரைக்காய் நான் வாங்கியிருக்கேன். இதை நீங்கள் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அவரைக்காய் பொரியல் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் சுவையாக அருமையான சுவையில் உங்களுக்கு கிடைக்கும். நான் இந்த மாதிரி நீட்டு வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். கட் பண்ணி நல்லா அலசி ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு வாணலி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு போடுங்க. காய்கறி நிறைய சேர்த்துக்கணும். நம்ம எல்லாருமே வெள்ளை சாப்பாட்டை குறைச்சிக்கிட்டு காய்கறி நிறைய சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம். இப்போ கடுகு பொரிஞ்ச பிறகு 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு நல்லா செவக்க வறுத்துக்குங்க. பூண்டு தட்டி போட்டுக்குங்க. ஒரு 4-5 பல் பூண்டு தட்டி போட்டுக்குங்க. அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்குங்க. இப்போ கறிவேப்பிலை ஒரு பிடி போட்டுக்குங்க. இப்போ கட் பண்ணி வச்சிருக்க அவரைக்காவை சேர்த்துக்குங்க. காய்கறி வேக வைக்கும்போது நிறைய நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது. காய்கறியிலேயே பொதுவாக நம்மளுக்கு நீர் சத்து நிறைய இருக்கும். அதனால் ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பொரியல்லாம் செய்யும்போது தீ அதிகமாக வைக்காமல் செய்யுங்க. நான் சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் காரத்துக்கு போட்டிருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. தீயை கம்மியாக வச்சுட்டு நீங்கள் நல்லா கிளறி விடுங்க. தண்ணி ரொம்ப ஊற்றக்கூடாது, அதுலேயே தண்ணி இருக்கும் அவரைக்காயிலேயே. ஸோ தண்ணி ரொம்ப சேர்த்திங்கன்னா அதில் இருக்கிற சத்தெல்லாம் வெளியே ஆவியாக போயிடும். இப்போது கடைசியாக காய் வெந்த பிறகு பொரியல் பொடி, நான் ஒரு பொரியல் பொடி ஏற்கனவே நம்ம வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை பார்த்துக்குங்க. அந்த பொரியல் மேஜிக் பொடியை கடைசியாக போட்டு ஒரு கிளறிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியான அவரைக்காய் பொரியல் தயாராகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிம்பிளான ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். புதுசாக சமையல் கற்றுக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் உங்களை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே வர பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வரும். தேங்க்யூ, பாய்.